பாவக்காய் பொரியல் செய்கிறதில்ல, அது கசப்பாக இருக்குதுன்னு பாருங்கள். இது மாதிரி செஞ்சு பாருங்கள், கசப்பே இருக்காது. ஃபஸ்ட்டு பாவக்காயை இப்படி வேக வச்சு வடிகட்டிக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்டாக வேக வச்சு வடிகட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டு நல்லா வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயமோ சின்ன வெங்காயமோ நல்லா வெங்காயம் கொஞ்சம் நல்லா போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு தக்காளி பொடி பொடியாக கண்ணுக்கு தெரியாக கட் பண்ணி நல்லா வதக்கிட்டு இந்த பாவக்காயை கொட்டி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, நான் வேகக்குள்ளே உப்பு போட்டேன், நீங்களும் அதே மாதிரி போட்டுக்கோங்க. காரத்துக்கு போட்டுட்டு நல்லா கிளறி இறக்கி வச்சிடணும். எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஊற்றணும். கட்டாயம் தக்காளி போடணும். போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இறக்க போக்குள்ளே லைட்டாக மிளகாத்தூள் போடுங்க. காரத்துக்கு எவ்வளோ உங்களுக்கு காரமோ போட்டுட்டு இறக்கக்குள்ளே லைட்டாக நாட்டு சர்க்கரையோ வெல்லமா லைட்டாக கொஞ்சம் தூவி நல்லா பரட்டி இறக்கி வச்சிங்கன்னா சூப்பர் பாவக்காய் பொரியல் ரெடி. வாங்க அடுத்து செய்யலாம். தக்காளி போடலாம். பாவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது